நீங்க கனவு காண்றீங்க. நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த சுத்தி இருக்கிறவங்க, "அது உருப்படாது, வராது, செய்யாத" அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது வரும். அது உங்களால முடியும். ஏன்னா, நீங்க நினைக்கிற கனவ அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்க கனவை நினைவாக்குறதுக்கு வலிமை உங்ககிட்ட மாத்திரம் தான் இருக்கு. அடுத்தவங்க சொல்றத நினைச்சு ஜட்ஜ்மெண்ட்ட நீங்க ஏற்கக்கூடாது. அத பத்தி ஒரு 10 பாயிண்ட்ஸ உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க கனவை நிஜமாக்குறதுக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குன்றது நம்பிக்கை நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் கனவுகளை யாராவது புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காது. உங்களோட கனவை அடுத்தவங்க புரிஞ்சுக்கணுன்றது எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. உங்க கனவு உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அதை கேட்கும் போது என்ன இருக்கும்னா 2 விதமா இருக்கும். சில பேர் நீ வளர்ந்துட்டேன்னா எப்படி, சில பேர் புரியாம இருக்கும். சில பேருக்கு எப்படின்னா நல்ல ஐடியாவே இருக்கு, நம்ம எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் தோணும். பெட்டராக நான் கனவும் சில விஷயங்கள்லாம் நான் வெளியில் சொல்ல மாட்டேன். அது 1-2 பேர் நம்ம வெல்விஷராக இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் பார்க்குறவங்ககிட்டலாம் நீ என்ன பண்ணுற, என்ன பண்ண போகிற, லைஃப்பில் இப்படியே இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு கனவை சொல்லுவீங்க. இதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒத்தே வராது, நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாத. ஆனால் நீங்கள் ஒரு புது டைமென்ஷனில் நினச்சிருப்பீங்க. அது சக்ஸஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அவங்க செஞ்ச தப்பா நீங்கள் மாற்றி கூட யோசிச்சு கூட சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் லைஃப்பில் என்ன ஆனாலும் பிஸ்னஸ்ன்றது ஒரு பண்ண முடியாது, ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயங்களை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு பெஸ்ட்டு உங்கள் கனவை அவங்க மதிக்கணும், அதை பழிக்கணும் அப்படின்றது யோசனையில் இருக்கவே இருக்காதிங்க. உங்கள் கனவு உங்களுக்கு தான், உங்கள் குழந்தை உங்களுக்கு தான் தங்கம். 10 மாதம் ஒரு பெத்த ஒரு குழந்தை, அது அவங்களுக்கு அது புரியாது. அவங்கவுங்க குழந்தை அவங்கவுங்களுக்கு தான் சொல்லுவாங்க. உங்கள் கனவு உங்களோட ஜெயிக்கிறீங்கன்னா நீங்கள் மாத்திரம் தான் யோசிக்கணும் தவிர அவங்க யோசனைக்காண்டி நின்னீங்கன்னா வாழ்க்கையில் எப்பயுமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது தப்போ ரைட்டோ நம்ம கனவை நம்ம ஜெயிக்க வைக்க முடியும். அது என்ன சூழ்நிலையும் நம்ம பண்ணுற விஷயத்த எல்லாரும் அடுத்தவங்களோட ஆதரவை எதிர்பார்க்கறது இருக்கலே மகா தப்புன்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணுங்க, ஆனால் அடுத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்பார்க்காதீங்க. சக்ஸஸ் வருதோ வரலையோ லைஃப்பில் ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் வரும். அதில் நீங்கள் அந்த பாத்தை எடுத்துகிட்டு போயிருவீங்க. உங்கள் கனவு ஜெயிக்கும். 2வது, முட்டாள்தனம் என்னன்னு சொல்வது அவர்கள் முடியாதனால தான். சில பேர் நம்ம முட்டாள், நீ பண்ணுறதுக்கு அவங்க கனவுலாம் பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவங்க முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க, அவங்க தோற்று போயிருப்பாங்க. இவன் செஞ்சு ஜெயிச்சுட்டானா நம்மளுக்கு அசிங்கம்னு நினைப்பாங்க. அடுத்தவன் பார்த்துட்டு பாரு, நீ யோசனை ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா செஞ்சா அதை செய்யவே முடியல, ஆனால் இவன் செஞ்சால் முடிஞ்சிருச்சு. என்னன்னா எப்பயுமே ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எடுத்தோடனே ஜெயிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு காலம் எடுக்கும். 6 மந்த் ஆகும், 1 இயர் ஆகும். கண்டினியூவாக யார் நீங்கள் அதில் தொடர்ச்சியாக வரோமோ அவங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ யூடியூபே நான் எடுத்து பண்ணுறேன்னா எடுத்தோன்னே ஜெயிக்கலை. அதுக்குன்னு டைம் எடுத்துச்சு. ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம், 10 மாதம், 1 வருஷத்தில் நான் சக்ஸஸ் ஆனேன். இப்போ 3வது வருஷம். இப்போ இந்த தொடர்ச்சியாக நான் பண்ணுறதுக்கு காரணமே இதில் நான் ரிசல்ட்டை எதிர்பார்த்து பண்ணலை. அடுத்தவங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொன்னாங்க. நீ என்ன ஆலோசனை கொடுக்கறது, நீ யாரு, எப்படி, இவ்வளோ பல கமெண்ட்ஸ் இருக்குது. சுற்றி இருக்கிற ரிலேஷன்லேயும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கும், ஏன் எல்லா இடத்தையும் நம்ம வீட்லேயும் இருக்கும். ஆனால் அதை மீறி நான் பண்ணுறேன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, இது சக்ஸஸ் இருக்குன்னு தெரியும், இது என் ரிசல்ட்டை யோசிக்காமல் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னை முட்டாளுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் செய்யலைல்ல. இந்த விஷயத்த நான் சொல்கிறவன் நீ எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு செய்கிறான். ஆனால் இன்னைக்கு ஒரு பாயிண்டில் நான் 20,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறேன்னா அதுக்கு என்னோட முயற்சியும் நேர்மையும், நான் எதை நினைக்கணும்னு நினைக்கிறேனோ அதை மற்றவங்களுக்கு பிடிக்குது, என்னோட சக்ஸஸ் இருக்குது. இது முட்டாள்தனம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் லைஃப் லாங். அவங்க பண்ணவே மாட்டாங்க, அவங்க தான் முட்டாள். ரைட்டுங்களா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முட்டாள்னு சொல்கிறதுனால வச்சுட்டு உட்காந்துடாதீங்க, எந்திரிச்சு வாங்க. 3வது, உன் கனவை நினைக்கும் போது மனசு குளிர்ச்சி தரும். நம்ம கனவு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நான் இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ கனவோட தான் நான் பல வருஷமாக யோசிச்சு ஒரு விஷயத்த ஒரு சர்டன் டைமில் ஆரம்பிச்சிட்டேன். பல பேர்கிட்ட இதை நான் சஜஷன் சொல்லும் போது இது தேவையில்லை, வேண்டாம், வேலைக்கு போ, வேற ஏதாவது பண்ணு, வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பயும் ஒருத்தவங்க சில பேர்லாம் என் வீட்டில் இருக்கவங்களே சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த கனவு இது ஒரு சர்டன் டைமில் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் டாப் லெவல் வரத்துக்கு எனக்கு தெரியும். அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. நான் அதை கனவு காணும்போது எனக்குள்ளே இருக்க டெய்லி அந்த ப்ராசஸ் பண்ணும்போது இப்போ நான் இந்த வீடியோ பண்ணும்போதெல்லாம்
எனக்கு தெரியுது. இந்த டாபிக் நான் பண்ணும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது இந்த சர்டன் டைம்ல இதை நான் சொல்லணும்னு நினைத்தேன், இன்னைக்கு அமர்ந்திருக்கேன். இப்போ இந்த கனவுன்றது அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள். நீங்க அது அது விசுவலைஸ் பண்ணும்போது, அது நடக்கிற இதை நான் பார்க்கும்போது, எனக்கு இந்த கேமரா வாங்கும்போது, சோனி கேமரா வாங்கும்போது, நான் ஆரம்பத்தில் ஒரு மொபைலில் நான் பண்ணேன். அப்போ பண்ணும்போது இருந்ததும், இப்போ சர்டன் டைம்ல இந்த 3வது வருஷம் நான் பண்ணும்போதும் ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது, மனக்குளிர்ச்சி கொடுக்குது. பல பேர் பார்க்கும்போது பொறாமையாகவும் இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் யூடியூப்ல ஆரம்பிச்சது, ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சிருக்கேன், லிங்க்டின்ல வந்திருக்கிறேன்னா, அடுத்த ஸ்டேஜ் ஆன்லைன் கோர்ஸ் நான் போறேன்னா அது காரணம் என் கனவு. நான் 2020 யோசிச்சது 2023 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு 2025க்குள்ள நான் ஸ்டார்ட் ஆகி 3rd இயர் நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட கனவு. அந்த கனவை சந்தோஷமா பண்ணேன், யாருக்காகவும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகலை. விசுவலேஷன் நான் பண்ணும்போது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன். யாருக்காண்டி நான் விட்டும் கொடுக்கல, நான் போயிட்டே தான் இருப்பேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. 4வது, எல்லா சாதனைகளும் தொடக்கத்தில் முட்டாள்தனமாக தான் இருக்கும். எல்லா சாதனையாளரும் பண்ற எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் முட்டாள்தனமாக இருக்கும். நான் முதல் சொன்னது தான், அந்த கனவு காணும் போது என்னை முட்டாள்தனம்னு சொல்லும் போதும் அது ஒரு சர்டன் டைம்ல நம்ம சாதனையாளர் ஆவோன்றது கண்டிப்பா நடந்தே தீரும். அதை நான் எவ்வளவு நான் பிடிச்சி அதை நான் போறேன்றதுதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். என் மென்டார்லாம் எனக்கு சொல்லும் போது சில விஷயங்கள்லாம் என்னோட குருமார்கள் நேரடியாக நான் பேசலன்னா கூட அவங்க சொல்ற வீடியோவில், அவங்க சொல்ற டாபிக், அவங்க சொல்ற சென்டென்ஸ்ல நான் எடுத்துக்கிறது என்னன்னா, தொடர்ச்சியா நம்ம பண்றோம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் எவன் தொடரானோ அதுக்கப்புறம் 1 வருஷம் வரும். அப்போ 2 வருஷத்துக்கு மேல ஒருத்தன் தொடரானோ 3 வருஷம். எவன்லாம் டாப் லிஸ்ட்ல எடுத்தீங்கனாலே, ஒரு 100 உலகத்துல இருக்க அத்தனை 100 யூடியூபர் நீங்க எடுத்தீங்கனாலே அவங்க தான் தொடர்ச்சியா 8 வருஷம் 10வது வருஷம் தொடர்ச்சியா போறாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணி சில பேர் விட்டுட்டு போனவங்க அத்தனை பேரும் விட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரியும், இது ஒரு சர்டன் டைம்ல எங்கேயோ போய் நிக்க போகுதுன்றதே எனக்கு தெரியும். ஏன்னா என் கனவு, என் விசுவலேஷன், எனக்கு அதுல இருக்கிறது அந்த கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு புரியுது. ஆனா மித்தவங்களுக்கு புரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு சர்டன் டைம் புரியும் போது ஸ்ரீராம் அன்னைக்கே பண்ணா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்பயும் எனக்கு தோணுச்சு இவன் ஜெயிச்சிருவான்னு. ஏன்னா அன்னைக்கு நம்மளை தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. அதே வாய் தான் இன்னைக்கு சொல்லும். அதுக்கு வரும் ஒரு காலம், வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் அதை உணர்ந்துட்டு இருக்கேன். இப்ப சில பேர் பேசுறாங்க, அப்பயும் எனக்கு புரியுது. ஏன்னா இது நான் ஸ்டார்டிங் டேல எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயங்கள் இன்னைக்கு அவங்க சொல்றதை பார்க்கும்போது பெருசா எனக்கு தோணல. ஏன்னா அது நடக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி லைஃப்ல நீங்க ஆரம்பிக்கும் போது நம்மளை முட்டாள்னு நினைப்பாங்க, ஜெயிக்க மாட்டான்னு நினைப்பாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடியும் வருவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க. பாருங்க, நடந்தே தரும். ஒரு விஷயத்தை எடுங்க, கண்டினியூவா பண்ணுங்க, தொடர்ச்சியா கல்லு மண்ணுன்னு வரும், முள்ளுன்னு இருக்கும், அதை தாண்டி போறவன் ஜெயிச்சிருவான். 5வது, நீ நம்பினா போதும், உலகமே நம்பும். உங்க கனவையும் உங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட எல்லா விஷயம் நீங்க முதல்ல நம்புனீங்கன்னா உலகம் நம்பும். நம்ம நம்பலைன்னா உலகம் நம்பாது. அதை தான் சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். நம்மளோட விஷன் எப்படி, நம்மளுக்குள்ள பார்வை, அந்த கோல், அதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கிற நம்மளுக்கு செய்யும் போது சில ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அதையும் டேக் ஆஃப் பண்ணி நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி அக்செப்ட் பண்ணி நம்ம ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணி போறோமோ, நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றோமோ, நம்மளால முடியும், ஜெயிப்போம், நிச்சயமா வந்தே தீருவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நம்ம எப்படி பேசினாங்க, நம்ம மாறுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சு போனா மாத்திரம்தான் உலகமே நம்புன்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நம்பலைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. உங்களை யாருன்னு நீங்க அப்பதான் புரிஞ்சுக்குவீங்க. நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிளஸ் மைனஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மைனஸை நீங்க அதை அப்படியே கொஞ்ச நாள் அதை பிளஸ்ஸா மாத்திடுங்க. மாற்றும் போது உங்களுக்கு சக்சஸ்ன்னு வரும், நீங்க ஒரு சந்தோஷம்னு உங்களுக்கு வரும். உங்களை முதல்ல நம்புங்க, உலகம் உங்களை நம்பும். 6வது, நினைவில் வை, கனவுகள் சின்னது இல்லை, கனவுகளுக்கு அளவு இல்லை. இதுல என்ன சொல்றது என்னன்னா, உங்களே நீங்க நம்புங்க. கனவுன்றது சின்னது கிடையாது, அது பெருசு. நீங்க பெருசை நீங்க சின்னதுலேருந்து ஒரு கனவை யோசிச்சு பண்ணீங்கன்னா, சின்னதுன்னா சின்ன கனவு, நான் சின்னதா ஒரு மொபைல் வாங்கணும், சின்னதாக நான் ஒரு கேமரா வாங்கணும், சின்னதாக ஒரு லைட் வாங்கணும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு ரேட் குறைச்சலாக இருக்கும். அதுலேருந்து நம்ம சக்ஸஸ் ஆகும்போது பெரிய கனவு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் நடக்குன்றாங்க. சின்ன கனவுன்றதை யோசிக்காமல் அது ஒரு கனவு, பெரிய கனவு இருந்தாலும் அது ஒரு கனவு. அந்த கனவுகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க. எடுத்தோடனே உங்களால் வீடு வாங்கிட முடியாது, எடுத்தோடனே உங்களால் கார் வாங்க முடியாது, எடுத்தோடனே ஒரு ஃபாரின் ட்ரிப் போக முடியாது, எடுத்தோடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் உங்கள் ரூபா இருக்காது. அதுக்கு ஸ்டேஜ் வரும். அந்த கனவை நிஜமாக்குறதுக்கு வழியை நீங்க கண்டுபிடிச்சு அதுல நீங்க உங்களோட வாழ்க்கை முறை, எனக்கு இன்னைக்கு இதுல நான் பண்றேன், பயணிக்கிறேன்,
இன்னைக்கே பணம் இத்தனை வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் பேர் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த மூமெண்ட்ஸில் வரும்போது பணமும் ஒரு ஸ்டேஜில் வரும். ஸ்டேஜ் வரும்போது அதுக்கப்புறம் சொந்த வீடு வரும், எல்லாமே பின்னோக்கி நம்மளுக்கு வரும். நம்ம முன்னோக்கி நிறைய விஷயங்களை எதிர்கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது நமக்கு சின்ன கனவோ பெரிய கனவோ அந்த கனவு நம்மளை புஷ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டேஜில் வரும். அதனால் உங்கள் கனவை சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய கனவு அது அளவே இல்லை, அது பெருசாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு கனவு. இப்போ என்னோட இதே வந்து அடுத்தடுத்து போகுது. ஆரம்பிச்சும் போது நான் யோசிக்கும் போது ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கல. இப்போ நான் கோர்ஸ் எடுக்கணும், 21 டே மிராக்கல்னு ஒரு கோர்ஸ் எடுக்கணுன்றதை இப்போ டிசைன் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது நானே கற்றுக்கிறேன், வெளியில் சோர்ஸ் கொடுக்காம அதை இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மெத்தட் என்ன, ஆட் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, அந்த கோர்ஸ் எப்படி பண்ணுவாங்க, லேண்டிங் பேஜ் எப்படி பண்ணுவாங்க, இப்போ அந்த கனவை பெருசாக கொண்டு போய் இப்போ அதை நோக்கி ஒரு சேலஞ்சாக பண்ணிக்கிறேன். 90 டேஸ் ஒரு சேலஞ்சில் இது ஒரு சேலஞ்சாக எனக்குள்ளேயே நான் எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறேன்னு இந்த மாதிரி கோர்ஸ் அடுத்தது கொண்டு வர போகிறேன்றது. அப்போ கனவுன்றது எவ்வளோ பெருசு பாருங்கள், போயிட்டே இருக்க ஆரம்பித்தது யூடியூப், இன்னைக்கு கோர்ஸ் லெவலுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அதை சேல் பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டுருக்கிறேன்னா என் கனவு எங்கே போய் நிற்கிது. நான் அதை நம்பினேன், செஞ்சிட்ருக்கேன், செய்வேன், பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பண்ண முடியும். 7வது, இப்போ நிற்கிற கனவு நாளை உன்னை உலகமே தேடும். இப்போ நான் சொன்னதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ நான் கனவு காண்டிருக்கேன் 2023 உலகமேன்றது இப்போ என்னோட யூடியூப் யூஎஸ்ல நிறைய பேர் பார்க்குறாங்க, யூரோப்பில் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஏஷியன் கண்ட்ரியில் நிறைய பேர் பார்க்குறாங்க. இது யூடியூப் கொண்டு போய் சேர்க்குது. இன்னும் போகிற காலத்தில் உலகமே கொண்டாடுற அளவுக்கு, உலகமே ஒரு பர்சன் அளவுக்கு வரக்கூடிய நிலைமைக்கு நான் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது எங்கெங்கே போவேன்றது இப்போதைக்கு எனக்குள்ளே இருக்கிற ஒரு கனவு. ஆனால் இப்போ நான் கனவு காண்ட ஒரு விஷயங்களும் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்க்குறத சிம்பிளாக இருக்கலாம், என்னடா ஒரு யூடியூப்ல உட்காந்து நீ பேசிட்டு இருக்கிறான், டெய்லி போடுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நான் ஃபுல்லாக வீடியோ கண்டினியூ 31 நாள் நான் போடணும் பிளான் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். டெய்லி ஆனால் அந்த 6 மணிக்கு வந்துட்டு இருக்கோம். அப்போது இது ஒரு கனவை நான் பண்ண தான் ஒரு ஸ்டேஜ் போகும். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு, இதெல்லாம் ஒரு ட்ரையல், இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். யாராவது வந்துட்டு தான் இருக்கிறோம், நெகட்டிவ் ஆகும், ப்ராப்ளம்ஸ் வருது, எல்லாமே ஃபினான்ஷியல் எல்லாமே எனக்குள்ளேயும் போயிட்டு தான் இருக்குது. சோகம் சில நேரம் இருக்குது, டிப்ரெஷன் ஆக மாட்டேன். சோகம் சில நேரம் எல்லா மனிதன்களையும் வந்துட்டு தான் போகும், அதுவும் வந்துட்டு இருக்கு, சந்தோஷம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் மாறி எனக்கு வரும்ன்றது எனக்கு முழுசையாக வரும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு உங்கள் டிப்ரெஷன் பற்றி, சேட்னஸை பற்றி நான் பேசினாலும் அது சின்ன ஒரு பாட்டு தான் நான் நினச்சிட்டு போகிறேன். அது ஒரு சேஞ்சஸில் எனக்குள்ளே இருக்கிற ஒரு மாற்றம் மாறும். முதல்ல அதிகமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சமாச்சு, இப்போ கொஞ்சோன்னு இருக்குது. இது எல்லாரும் மனுஷன் முழுசாக வந்து யாராலையும் போக முடியாது. அப்படி ஆனால் ஒரு ஞானி ஆயிடுவேன், சித்தர் ஆயிடுவேன். அப்போ சித்தர் ஆகிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும். உலகமே விரக்தியாக நம்ம வேற லெவலுக்கு போய் நிற்போம். அது வேற நிலை. இப்போ இருக்கிற நிலைக்கு நான் என்ன செய்யணுமோ செஞ்சுட்ருக்கிறேன். அதனால் லைஃப்பில் இப்போ வந்து கனவு காணுங்க. அது டிப்ரெஷன் ஆகலாம், இல்லை உங்களுக்கு சோகமாக இருக்கலாம், எது வேணால் ஆகலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதுலேருந்து ஓவர் கம்பெனி அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலும் ஜெயிக்க முடியும். 8வது, அடுத்தவன் வாய்ப்பா உன் முயற்சியா. அடுத்தவன்ட்டேருந்து நம்ம ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்குறது, கனவு காண்போம், சில விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருப்பான், பணத்துக்கான எதிர்பார்ப்போம். அடுத்தவனை அனுமதி கேட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்கலாம், ஹஸ்பண்ட்ட கேட்கலாம், ஒய்ஃப்ட்ட கேட்கலாம், குழந்தைங்க இருக்காங்க, அது வேற. ஆனால் இது தவிர தேர்ட் பர்சன்றதை வெளியில் இருக்கிறவங்களை அனுமதி நீங்கள் கேட்டு தான் நடத்தணும்னு நினைக்கிறது மகா தப்பு. உங்கள் முயற்சி, உங்கள் கனவு உங்களுக்கு வெற்றி அடையணும்னு உங்களுக்கு தெரியும். அது பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த முயற்சிக்கு என்ன செய்யணுமோ அந்த ஸ்டைல் ஆஃப் இல்லை பண்ணுங்க. யூடியூப் ஆரம்பிக்கும் போது எனக்கு பணம் இல்லை, ஆனால் யூடியூப் ஆரம்பித்து பண்ணும்போது பணம் வந்தது, கேமரா வாங்கினேன். அது ஸ்டேஜ் வரதான் செய்யும், 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வரதான் செய்யும். அது மாதிரி லைஃப்பில் உங்கள் முயற்சியை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். உங்கள் முயற்சியை அங்கீகாரம் கொடுங்க. இது நல்ல விஷயங்கள் நான் பண்ணுறேன், இது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் யூடியூப் பண்ண தான் செய்வேன். அது மாதிரி உங்கள் ஒரு பேஷன் இருக்கும், அதை நீங்கள் எதிர்நோக்குங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணுங்க. அடுத்தவன் அங்கீகாரம் கிடைக்கணுமோ, அடுத்தவன் என்ன நினைப்பானோ யோசிச்சுட்டு நிற்கிறது போல் உங்கள் விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா ஜெயிக்க முடியும். நீங்கள் யோசிங்க, உங்கள் கனவை யோசிங்க, அது உங்களை வழி நடத்தும், அது புஷ் பண்ணும். நீங்கள் அந்த பாத்துக்குள்ளே போயிடுவீங்க. கஷ்டமோ நட்டமோ செஞ்சு எந்திரிச்சு வந்துடுவீங்க. மூழ்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்க ஒரு நாள். யோசிச்சு பாருங்க. 9வது, அதிர்ச்சி அவமானம் வந்தால் அவற்றையே எதிர் சக்தியா மாற்று. நம்ம லைஃப்ல ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்போம், ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்போம். அங்க வந்து அவமானம் வரும், ஒரு அதிர்ச்சி வரும், ஒரு துக்கம் வரும், எல்லாமே நடக்கும்.
அந்த இடத்துல உட்காராம நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவலில் அது எரிக்கும் சக்தியை, அதை எதிர்கொள்ளும் சக்தியை நம்ம மாற்றிக்கணும். அதை மாற்றினா மாத்திரம்தான். ஏன்னா பல பேருக்கு பிடிக்காது நம்ம முன்னேறது. பல பேர்த்துக்கு இவங்க எப்படா இவன் செஞ்சுட்டான், இவன் லைஃப்ல எந்திரிக்கவே மாட்டான்னு நினைச்சோமே, காசு இல்லப்பா எதுவுமே இல்லை, யாருமே இவங்ககிட்ட வரமாட்டான்னு நினைச்சேன், இவன் எப்படி எந்திரிச்சு வரான், இவன் எப்படி இப்படிலாம் பேசுறான், எப்படி எல்லா இடத்துலையும் இவனுக்கு தெரியறான் அப்படின்னு என்னை பார்த்து பல பேருக்கு ஒரு பொறாமை சில பேர்த்துக்கு இருக்கு. ஏன்னா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா உடஞ்சிருவேன் உட்காந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இவன்கிட்ட எதுவுமே சேரக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்போ பல மனிதர்கள் இப்போ பேசுறாங்க, என்னோட ரிலேஷன்ல சில பேர் பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் பேசுறாங்க. இவன் இருக்கவே மாட்டான்னு நினைச்சாங்க, ஒளிஞ்சிருவான்னு நினைச்சாங்க. இப்போ எந்திரிச்சு வரேன், இதை நான் பேசுறேன், உலகத்துக்கே நான் பேசுறேன். அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, அவங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு, அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. எனக்கு என்ன ஆகும்னு நினைச்சாங்களோ அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி எப்படி கொடுத்துருக்கேன்னா, அவங்களை தேடிலாம் போய் கொடுக்கல, நின்று இடத்துல நின்று நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என் வேலையை பார்க்குறேன், என் கனவை யோசித்தேன், அது எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சேன், அதை நடைமுறைப்படுத்துகிறேன், பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்ற போது அவங்களால இதை நிப்பாட்டவே முடியாது. என்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிடலாம், என்னோட ரிலேஷனை புரிஞ்சிடலாம், எங்கள் அப்பா அம்மா பிடிங்கிடலாம், என்னோட பாஸ்ட்டை என்ன கொடுக்கக்கூடாதுன்னு பிடிங்கிடலாம், ஏன் பணத்தை கூட சில பேர் பிடுங்கலாம். ஆனால் நான் பண்ணுற அந்த முயற்சி என் கனவை புட்டுங்கவே முடியாது. என் கனவை நான் நினச்சா மட்டும்தான் விட முடியும் தவிர அவன் நினச்சா கூட என்கிட்ட அதை எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன்னு நிறைய பேர் தெரியாது. நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், புதுசு புதுசாக பண்ணுறேன், அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயும் வேற விஷயத்த நான் பண்ணிடுறேன். அப்போ சக்ஸஸ் நீ என்னடா பண்ணுறான்னு அவனுக்குள்ளே ஒரு குழப்பம், அதிர்ச்சியும், அவனுக்கே அவமானமா இருக்கு, இவனை ஏன் சீனணும், ஏன் இவன் இப்படி இருக்கிறான், நம்ம இவனை சீனனால இவன் தூரத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. உண்மைதான். நான் இப்போ அதெல்லாம் கடந்துட்டு தூக்கி போட்டு என் லைஃப்பை நான் பார்க்குறேன், எனக்கு என்ன வருமோ எடுத்தேன், என் ஃபெயிலியர் என்னவோ அதை எடுத்தேன், எனக்குள்ள அந்த ஃபெயிலியரை மாற்றினேன், எனக்கு வராத ஒரு நெகட்டிவை சேஞ்ச் பண்ணேன், அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன், அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக எடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கிறேன்னா காரணம் அந்த என்ன இருந்தாலும் யோசிக்காம என்ன யோசித்தேன், அடுத்தவனை யோசிக்கலை, என் கனவை யோசித்தேன், நிஜமாக்கிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் கனவை யோசிங்க, இந்த நிலைமைக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆன இடத்துல வருவீங்க. 10வது, உலகம் ஒருபோதும் முதல் முறையில் ஒப்புக்கொள்ளாது, ஆனால் கடைசியில் அதே உலகம் உன் காலடியில் வந்து நிற்கும். உலகம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை ஒத்துக்காது. ஜெயிச்சாலும் இவன் லக்கில் வந்துட்டான், இவனுக்கு சும்மா இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, சுற்றி இருக்கிறவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க, இவன் இந்த கேமரால இந்த காசு இவன் போடலை, அவங்க கொடுத்தாங்க, இந்த லைட்டெல்லாம் இவன் வாங்கலை, இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் எப்படி டெய்லி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்றத பல பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, என்ன சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒத்துக்காது. அவங்க ஒத்துக்கணுன்றதுக்கான நான் செய்யலை. என் கனவு, என்னோட லட்சியம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்காண்டி பண்ணுறேன். முதல்ல எனக்காண்டி பண்ணேன், இப்போ என் குடும்பத்துக்காண்டி பண்ணுறேன், மற்றவங்களுக்காண்டி பண்ணுறேன். இது ஒரு சர்வீஸாகவே நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். உலகத்துக்கு இப்போ நான் மிராக்கிள் கோர்ஸ் அப்படின்ற 21 நாளில் நான் உங்களை மாற்ற முடியும்னு ஒரு கோர்ஸை நான் டெவலப் பண்ணுறேன்னா, இது வெளியிலலாம் 10,000 20,000 கோர்சஸ் நான் பண்ணாலும் நான் குறைச்ச விலையில் உங்களால் வாங்க ஒரு லெவலில் ஒரு 500 ரூபா கொடுக்க முடியுமான்றத அந்த டிசைன் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு லைவாக நான் பண்ணணும்னு ஆசையில் பல எக்யூப்மெண்ட்ஸை நான் வாங்கி சில விஷயங்களாக நான் சோதனை ஓட்டமாக நான் பண்ணுறேன். அப்போ இந்த நிலைமையெல்லாம் இவன் ஏதோ பண்ணுறான்னு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றது கடுப்பு நிறைய பேர்த்துக்கு. உலகம் நான் இதெல்லாம் பண்ணி எந்திரிச்சு வரும்போது ஒரு சேஸில் உலகம் ஒத்துக்கணும் என் நம்பிக்கை இருக்குது. உலகம் ஒத்துக்குதோ இல்லையோ, முதல்ல நான் ஒத்துக்கிட்டேன், நிச்சயமாக நான் மாறிட்டேன், செஞ்சிட்டு இருக்கேன், என் தப்பை ஒத்துக்கிட்டேன், நான் செஞ்ச தப்பையும் ஒத்துக்கிட்டேன், நான் பேசின தப்பான விஷயத்தையும் ஒத்துக்கிட்டேன். நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே என்னை ஒத்துக்கிட்டு போகிறனால எனக்கு சில ப்ராஃபிட் கிடைக்குது, சில விஷயங்கள் நல்லது நடக்குது, பணம் வருதோ இல்லையோ, நல்ல மனிதர்கள் என்னை சூழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, நான் செய்கிற விஷயங்கள் கரெக்டுன்னு சொல்ல வர அளவுக்கு வருது, என்னை தப்பை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது, எங்கேயும் தப்பு இல்லாமல் நான் போயிட்டே இருக்கும் போது தான் எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. இப்போ என் கனவை நான் ஜெயிக்கணும்னா இந்த 10 விஷயத்துலையும் நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். இதை நான் அவங்க எழுதி நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஏன்னா இது கனவுன்றது ஒரு சிம்பிள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அப்துல் கலாம் சொன்ன போது உங்கள் கனவை நினைவாக்குன்னா விஷுவலைஸ் பண்ணுங்க, அது முயற்சி பண்ணுங்க, கண்டினியூவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை வெறும் வார்த்தையாக எடுத்துக்காம, பெரியவங்க சொன்ன வார்த்தையாக எடுத்துக்காம செஞ்சு தான் பார்ப்போமே, வராத விஷயத்த செய்வோமே. மெட்டா ஆட் வரலையோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 10,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நான் ஏன் படிச்சுக்க கூடாது, நானே படிக்க ஆரம்பித்தேன். இப்போ 1 மாதமாக அதை நான் படிச்சுட்டு இருக்கிற போது செலவு இல்லை, ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் இருக்குது, அதை எடுத்து படிச்சுக்க முயற்சி பண்ணுறேன்.
கஷ்டமாக தான் இருக்குது. புரிஞ்சுக்கிற யார்ட்டையும் கேள்வி கேட்க முடியல. டிஜிட்டலாகவே கேள்வி கேட்டு ஏஐ மூலமாக ChatGPT மூலமாக கற்றுக்கிட்டு அது மூலமாக நான் எந்திரிச்சு வரேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம். என் கனவை அடுத்த நிலைமைக்கு நான் கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா, அது ஒரு சந்தோஷம். கனவு நான் கனவு காண ஒரு விஷயங்களும் ஒரு ஸ்டெப்பையுமே என்னோட செக்லிஸ்ட்டில் நான் டிக் பண்ணிகிட்டே வரேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம். கனவு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழி வகுக்குது பாருங்க, என்னை புஷ் பண்ணுது, நானே புஷ் பண்ணுறேன், நானே எந்திரிக்கிறேன் பார்த்தீங்களா, அது ஒரு சந்தோஷம். இப்போ இந்த சந்தோஷத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் உங்களே முயற்சி பண்ணுங்க, உங்களை நம்புங்க. எவன் முட்டாள்னு உங்களை சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களால் முடியும் நீங்கள் நம்புனீங்கன்னா எந்திரிச்சிருவீங்க. யாருக்காண்டி வாழாதீங்க, உங்களுக்காண்டி நீங்கள் வாழுங்க. உங்களை முதல்ல நம்புங்க. அடுத்தவனை யோசிக்காதீங்க. சொல்றத மண்டையில் வச்சுட்டு நிற்காதீங்க. உங்களுக்கு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அந்த மைனஸை கலருங்க. ஜெயிக்கிறதுக்கு வழியை பாருங்க. பல வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் கற்றுக்க முடியும். தேவையில்லாமல் ரீல்ஸை பார்க்குறதுக்கு பதிலாக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வீடியோ பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ணுங்கள். நாலேஜ் கெயின் பண்ண புக்கை படிங்க. பல மென்டாரை பாருங்கள். பல பேரோட விஷயத்தை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் பண்ணுறதுனால தான் எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வருது. தப்பான யோசனைக்குள்ளே போகிறதில்ல. என்னை நான் பிஸி ஆகிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா பிஸி இல்லாமல் இருந்தால் கண்ட யோசனை வரும். அது பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போ நான் பிஸியாக இருக்கேன்றது காரணமே எனக்கு தொலைநோக்க பார்வை இருக்குது, என்னோட கனவு இருக்குது. அதை நோக்கி போகணுன்னா நான் டெய்லி உழைச்சியே ஆகணும். டெய்லி நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி நான் எடிட்டிங் பண்ணணும். டெய்லி நான் பேசணும். டெய்லி நிறைய விஷயங்களை நான் கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் ஒரு அவுட்புட் வெளில வரும். இந்த மாதிரி வீடியோஸ் வரும். என் கனவு நான் ஜெயிக்கணும்னா இந்த ஸ்டெப்பை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்ஸில் இருக்கிறத நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாலே போதும். இதில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும், உங்களால் சக்ஸஸ் கிடைக்கும். இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே நீங்கள் உங்கள் கனவை ஜெயிக்க போதுன்னு அர்த்தம். உங்கள் கனவு ஜெயிக்குதுன்னா மற்றவங்களும் ஜெயிக்கணும்னு நினைங்க. மற்றவங்க ஜெயிக்கணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது அவங்களும் பார்ப்பாங்க. அவங்க கனவும் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு 5-6 வீடியோ பாருங்கள், ஒரு 10 வீடியோ பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.